வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே, இதோ உங்களுக்காக ஒரு கவிதை. கவிதை இயேசுவின் தியாக மரணம். இயேசுவின் தியாக மரணம். காற்றே, அமைதியை நீ சுமந்து கொண்டு அலை போல வருகிறாயா? அந்த உத்தமன் நடந்த பாதையின் தூசியை உன் முகத்தில் உணர்கிறாயா? மரமே, அவர் உன்னில் சாய்ந்த அந்த நொடியின் புனிதத்தை உன் நரம்புகளில் உணர்கிறாயா? அவர் மீது விழுந்த ஒவ்வொரு சுமையும் உலகத்தின் பாவத்தை தாங்கிய காயங்கள் அல்லவா? அவர் விழுந்தார், அது ஒரு தோல்வி அல்ல, நம்மை எழுப்பும் அன்பின் அத்தியாயம். அவரை கேலி செய்தார்கள், முட்கம்பியால் தலையில் அழுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், வாரினால் அடித்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் ஒரே கருணையால் பார்த்தார். அவர் மரணத்தில் கூட தனக்கு துரோகம் செய்தவருக்கே மன்னித்து விடுங்கள் என்றார். அது ஒரு வார்த்தை அல்ல, மனித குலத்தின் இதயத்தில் என்றும் அணையாத விளக்கு. அவர் துன்பத்தை ஏற்றார், ஆனால் அது துன்பமல்ல, நமக்காக எழுதப்பட்ட அன்பின் மிக பெரிய தியாகம். அவர் அமைதியாக தலையை தாழ்த்திய நொடி வானம் அழுதது, பூமி நடுங்கியது, ஆனால் மனிதன் மட்டும் மீண்டான். அவரின் காயங்களால் எங்களை குணமாக்கினார், அவரின் இரத்தத்தால் எங்களை கிருபையாக்கினார். அவரின் மரணம் எங்களை வாழ வைத்தது. அவரின் மரணம் எங்களை வாழ வைத்தது. நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சில நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.